ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமையுள்ளதாக. நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர் மாவட்டம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு நம்ம ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அபிஷேகம் என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஏனென்றால் இன்றைக்கு சபைகளில், பெந்தெகோஸ்தே சபைகளில் அதிகமாக பேசப்படுகிற வார்த்தை அபிஷேகம். அதனால் நீ அபிஷேகம் விட்டியா அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் என்ன அபிஷேகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கும்போது அது மிகவும் ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை. ஏனென்றால் அபிஷேகம் என்றால் என்ன அப்படின்னு வேதம் சொல்லுன்னு சொன்னால், ஒரு தேவன் தன்னுடைய வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட நபரை ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தெரிந்து கொள்வது தான் அபிஷேகம். அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் லேவியராம் வம்சத்தில் தேவ மனுஷனாகிய மோசே தன்னுடைய சகோதரன் ஆரோனை பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுகிறார். அப்புறம் அவருடைய பிள்ளைகளை ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணுகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவாக சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்புறம் தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுறதான் பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது புதிய ஏற்பாட்டில் இந்த அபிஷேகம் பண்ணப்படுதா அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் எப்படி அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து அந்த அபிஷேகம் பண்ணப்படுகிற நபர் தலையின் மேலே ஊற்றி உன்னை அபிஷேகம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணாங்க. அப்படி தான் ஆசாரியர்களையும் ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ணாங்க. நீங்கள் வேதத்தில் படித்து பார்த்தோன்னா தெரியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படியே வந்து ஏதாவது அபிஷேகம் பண்ணுறாங்களா, எண்ணெயை ஊற்றி எதாவது அபிஷேகம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி புதிய ஏற்பாட்டில் கிடையாது. இப்போ நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து எழுதப்பட்ட அந்த வார்த்தையை, அதாவது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவதற்கு முன்பதாக 700 வருடங்கள் முன்பாக வாழ்ந்த ஏசாயா தீர்க்கதரிசி என்பவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை இயேசு கிறிஸ்து அங்கே படித்து அதை நிறைவேற்றுகிறார். தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதுக்குன்னா சுவிசேஷ பிரசங்கிக்க, தரித்திரருக்கு சுவிசேஷ பிரசங்கிக்கன்னு சொல்லி அங்கே போட்டிருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து யாரையும் அப்படி அபிஷேகம் பண்ணதா இங்கே சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களையோ சீசர்களையோ அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி போடல. ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அபிஷேகம் இருக்குதா அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் இருக்குது. அது எப்படி ஆண்டவர் கொண்டு வரார் அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அது புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா பரிசுத்த ஆவி மூலமாக கொடுக்கப்படுகிறது. இதில் ஒரு வித்தியாசம் இருக்குது, நீங்கள் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்யும் போது அவர் ஆவியானவர் குறித்து பேசியிருக்கிறார். அதாவது யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரங்களில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வந்து வருவார், தேற்றரவராய் சத்திய அவர் வருவார், சகல சத்தியத்தை நடத்துவார், இப்படியெல்லாம் நிறைய காரியங்களை சொல்றாரு. அங்கெல்லாம் ஆவியானவர் தேற்றரவாளர் அவர் இவர் என்று சொல்லுகிறார். ஆனால் இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 1ஆம் அதிகாரம் சொல்லும் போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுன்றார், ஆவின்னு சொல்றார். அப்போ இது ரெண்டு வித்தியாசம். பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய ஆவியை குறிக்கிறது. ஏதாவது 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கின்றார் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இயேசு சொன்ன பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுதுன்னு சொல்லும்போது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அதாவது புதிய ஏற்பாட்டில் தேவன் எப்படி அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய வார்த்தையை அவர்களுக்குள்ளே அனுப்பி அவர்களை வார்த்தையினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அதுதான் வார்த்தையின் அபிஷேகம். இந்த வார்த்தையின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் இந்த வேதத்தை விளங்கி கொள்ள முடியும், தெளிவாக போதிக்க முடியும், சரியான சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறவர்கள், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறவர்கள் தான் இந்த ஆவியின் வார்த்தையின் அபிஷேகத்தை பெறுவார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள எல்லாருக்கும் மேலும் பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் கூட இருந்து வழி நடத்துவார்.
ஒரு வித்தியாசம் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நாம் கூட இருப்பது என்பது வேறு, நமக்கு உள்ளே இருப்பது என்பது வேறு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளே இருந்தால் அது தேவன் கொடுத்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் மூலமாக கொடுத்த அபிஷேகம். அதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்தால் அப்படின்னா, கூட இருக்கிறது என்னன்னா, நாம் ஜெபிக்கும் போதும், ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுதும், கூட்டங்களில் தொழுது ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுதும் நம்மை அவர் நிரப்புவார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்கள் அந்நிய பாஷை பேசுவார்கள், வரங்களை செயல்களை பண்ணுவார்கள். இதெல்லாம் பரிசுத்த ஆவியான நிறைவு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளேயே இருந்து தேவனுடைய வேலையை செய்வது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டில் தேவன் கொடுத்தது அந்த ஒலிவ எண்ணெயை ஊற்றி ஒரு காரியத்துக்காக நியமிப்பது தான் அந்த பழைய ஏற்பாட்டு அபிஷேகம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து தேவனுடைய வேலையை நடப்பிப்பது தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பதும் உள்ளே இருப்பதும் விளங்கி கொள்ள முடியாமல், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஏதாவது கூட்டத்தில் போய் ஆவியை நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்துட்டாலே நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நபர்கள் உற்சாகமாக இருப்பாங்க, ஆலயத்துக்கு போவாங்க, பக்தியாக இருப்பாங்களே தவிர, ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே வர வேண்டும், அப்போதுதான் அவர்கள் செய்ய முடியும். ஆனால் இப்படி இல்லாமல் நான் அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் ஊழியம் பண்ணுறாங்க. இது சரியா தவறா அப்படின்னா அது ஆண்டவருக்கு தான் தெரியும், நான் அதை சொல்ல முடியாது. நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு இருக்கிற பிரபலமான ஊழியர்கள், மூத்த ஊழியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு காலத்துல வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவங்க தான். யாரும் சாதாரணமாக ஊழியர் செய்யலை, எல்லாரும் மிக வல்லமையாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் தான். ஆனால் பிற்காலத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், சத்தியத்துக்கு விரோதமாக பண ஆசையினாலும் உலக இச்சையினாலும் சத்தியத்தை விட்டு வழி தவறி போகும்போது அவர்கள் தனக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையின் அபிஷேகத்தை இழந்து விடுகிறார்கள். கூட இருக்கிற பரிசுத்த ஆவியை மட்டும் வைத்துக்கொண்டு ஆராதித்து கொண்டு அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது இன்றைக்கு. எனவே தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் வார்த்தையின் அபிஷேகத்தை பெற வேண்டும். இப்போ நீங்கள் கேட்குற நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையின் அபிஷேகம் ஆண்டவர் உங்களுக்குள்ளே வந்திருந்தா நிச்சயமாக நீங்கள் ஊழியம் செய்ய முடியும், ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆவியானவர் கூட இருக்கிறாரு, நான் ஆவியான நிறைவை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் நான் ஊழியம் செய்ய முடியும்ன்றால் அது மிக கடினமானது. எனவே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் வார்த்தையின் அபிஷேகத்தை பெற வேண்டும். இல்லை என்றால் நாம் விசுவாசியாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் மிக தெளிவாக நான் உங்களுக்கு விளக்குகிறேன். இதை குறித்து நிறைய பேச முடியும். ஆனால் நான் ஊழியம் செய்யல, விசுவாசியாக இருக்கிறேன், தேவனுடைய பக்தியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் ஆவியானவர் உங்களோட நிச்சயமாக இருப்பார், இல்லை வழி நடத்துவார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை அதிகாரத்தோடு செய்ய வேண்டும் சொன்னால் நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அதுதான் வார்த்தையின் அபிஷேகம். இதைத்தான் யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்க இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார். நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் சொல்றார். இந்த அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பது தான் வார்த்தையின் அபிஷேகம். இதுதான் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல என் வார்த்தை அக்கினியை போல் இருக்கிறதல்லவோ அப்படின்னு சொல்றார். ஸோ அது அப்படின்னா இந்த வார்த்தையின் அபிஷேகம் தான் அக்கினி அபிஷேகம். பரிசுத்த ஆவி நமக்குள்ளே கூட இருப்பது தான் பரிசுத்த ஆவியனுடைய அபிஷேகம். நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல நேரம் இல்லை எனக்கு, அதை இதோட முடிக்கிறேன். நான் தொடர்ந்து அபிஷேகத்தை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிங்க, வசனங்களால் நீங்கள் திருப்பி பாருங்கள். கர்த்தர் உங்களை அவருடைய அபிஷேகத்தை நான் நிரப்பட்டோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம்.